அவர் நித்தியபு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்களுன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளின் அரும் நீர் ஊற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, நித்தியபு எங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. யுவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியபு எங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள
பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவாய். இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவாய். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் நிலை பாருதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, நித்திய புயங்களுன் ஆதாரமே. சுகம் வேணும்னா ஆண்டவர் சமூகத்தை கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமா, உங்களுக்கு சுகம் என்னால் கேளுங்க, உங்க வீட்டாருக்கு சுகம் என்னால் கேளுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு வேணுமோ கேளுங்க. ஆண்டவரே நீ கொடுக்க வல்லவராக்கிறீர் என்று சொல்லி சரியான முறையில வேத வசனத்தின் அடிப்படையில வசனத்தை வைத்து, இந்த வேத வசனத்தை எத்தனை பேர் சுகம் பெற்றார்களோ அவர்களை பார்த்து போய் கேளுங்கள். அதுவும் பிரத்யேகமா கேளுங்க. பர்த்திமேயுங்கிற ஒரு குருடன், கண்ணு தெரியாத மனுஷன் பர்த்திமேயு, இவர் அங்க இருக்கிறாரு. இயேசுராஜா அந்த வழி போயிட்டு இருக்கிறார். இயேசுநாதர் போயிட்டு இருக்கிறார். போகும்போது இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இவங்கெல்லாம் சொல்றாங்க, ஏய் சொல்ல முடியாதுப்பா, என்னப்பா பேசுற, அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. உடனே இயேசுக்கு கேட்டுட்டு உடனே அவர் சொல்ற, அதட்டாதீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. வந்து பக்கத்துக்கு வந்தோடனே அவன் கரெக்டா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே இயேசுவே, எல்லாம் தெரிஞ்சு வச்சாலும் நல்லா புரிஞ்சுட்டு கூப்பிடுறான். கூப்பிடும்போது என்ன சொன்னா தெரியுமா? பக்கத்துக்கு வந்து, உனக்கு என்ன வேண்டும்,
எப்படி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கரெக்டாக குறிப்பாக கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு. கூப்பிடும்போது தாவீதின் குமாரனே அப்படின்னா கூப்பிடுறான் பார், என்ன வேண்டும் என்று குறிப்பாக கேட்குறாரு. கேட்டபோது நீ நான் சுகம் அடைய வேண்டும் என்று, நான் பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி சுகம் அப்படி அல்ல, பார்வை அடைய வேண்டும் என்று கரெக்டாக கேட்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப தேவன் அப்படிதான் கேட்கிறார். இங்க இந்த 35 வருஷமா ஒரு ஆள் படுத்த படுக்கையில, நான் யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், பெதஸ்தாங்கிற குளத்தை காண்டியில படுத்திருக்கிறாங்க 35 வருஷமா. அப்ப நம்பிக்கை இழந்திருக்கும். நம்மலாம் வீடுகளில் ஒரு வியாதி வந்து ஒரு வாரம் படுத்திருந்தாலே நமக்கு ரொம்ப சோர்வாயிருவோம். அப்புறம் 1 மாசம் படுத்திருந்தா அப்புறம் டல்லாயிருவோம். அப்புறம் 1 வருஷம் படுத்திருந்தா அவ்வளோதான், இருக்கிற நம்பிக்கையும் இழந்துருச்சு. 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டோம்னா அப்புறம் 1 வருஷம் அவ்வளோதான், நீங்கள் இருக்கிற நம்பிக்கையே இழந்துருவீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். அங்கே 35 வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் உள்ளவங்களாம் கொண்டு வந்து பொழைச்சா போல, வீட்டுக்கு எழும்பி வந்தால் வா, இல்லைன்னா செத்து இதுலேயே குளத்தோட போயிது அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த குளத்துல வந்து யாரோ ஒரு தூதன் இறங்குவார். இறங்கும்போது அந்த குளம் ஃபஸ்ட்டு தூதன் இறங்கும்போது முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகமாவார்கள் என்று அங்க சொல்லப்பட்டது நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி நடந்துட்டு இருந்தனால அங்க காத்து கிடக்குறாரு. இந்த ஆளு போய் தூக்கி விட கூட ஆள் இல்லையா? எப்படி 37 வருஷமா கொண்டு போய் தூக்கி விட கூட ஆள் இல்லை, போட்டாங்க. நம்ம தான் வீடுகளில் நம்ம வீட்டில் ஆளுக்கு இருக்கக்கூடிய ஆட்களை கவனமா கவனிச்சுட்டு வரோம், தூக்கிட்டு சமந்துட்டு இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு கவனமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அங்க ஆளே கிடையாது. ஆனா கர்த்தர் தேடி போறாரு. தேடி போய் கேட்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 5ஆவது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. விருப்பம் நமக்கு தேவை. நான் சொல்றேன் பாருங்க, ஜெபம்னாலே ஒரு விருப்பம் தான். பாருங்க, ஜெபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல போய் விருப்பத்தோடு போறோம். எனக்கு இந்த காரியத்துல விருப்பம் இருக்குதுங்க. பாத்தீங்களா, ஜெபம் அப்படி ஒரு ஆள் அப்பதான் கேட்க முடியும். விருப்பமே இல்லாத ஆளுக்கு எப்படி கொடுக்க முடியும் தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. சுத்தமா விருப்பம் இல்லை, எப்படி கொடுக்க முடியும்? ஒரு ஐஸ்வர்யத்தை குறித்த விருப்பம் நமக்கு தேவை, நல்ல மேன்மை குறித்த விருப்பம் நமக்கு தேவை, நல்ல வேலையை குறித்த விருப்பம் தேவை, நல்ல திருமணத்தை குறித்த விருப்பம் தேவை, நல்ல பிள்ளைகளை குறித்த விருப்பம் தேவை. விருப்பம் என்பது தேவனே கொடுக்கிறார். தேவன் நல்ல நமக்கு அந்த விருப்பத்தை கொடுத்து, அந்த விருப்பம் வரும்போது நம்ம விரும்பி கேட்கிறோம். எப்படி சுகம் நன்றாக சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதை நீங்க விரும்புகிறவர்களா இருக்க வேண்டும். அதான் பாருங்க, நீ சுகம் அடைய வேண்டும், சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதற்கு அவன் சொல்றான், ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை, யாரும் கிடையாது, வீட்டாரும் கிடையாது, யாருமே இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி இறங்கி அவன் சுகமாகி போயிடுறான். இப்படிதான் 35 வருஷமா இங்க கடந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே, அப்ப இவனுடைய விருப்பம் என்னன்னா, சுகமாக வேண்டும் என்று விருப்பம் இருக்குது, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அப்படின்னு சொல்றான். எனக்கு விருப்பம் இருக்குதுன்ட்டான். விருப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன போது இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த நிமிஷத்திலேயே சுகம் அடைந்து படுக்கை எடுத்துக்கொண்டு சொஸ்தம் அவன் நடந்தே போயிட்டான். எப்படி? ஆனா தேவன் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். ஜெபம்ங்கிறது அப்படிதான் பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் ரெடியா இருக்கிறார். அவர் வச்சுக்கிட்டு வஞ்சகம் செய்யல. நாம இந்த யாக்கோபுல சொல்றது கரெக்ட் பாருங்க. நாம என்னென்னமோ பண்றோம், என்னெல்லாம் ஜிம்னாஸ்டிக் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றோம். பண்ணி முடிச்சுட்டு கடைசியில ஜெபமே பண்றது இல்லை. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நம்ம போய் ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே உமக்கு சோத்திரம்பா, சோத்திரம் 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 சோத்திரம், ஆண்டவரே எனக்கு இப்போ ஆத்திரம்ப்பா, ஆத்திரம் ஆத்திரம், உமக்கு சோத்திரம் எனக்கு ஆத்திரம். எப்படி இந்த பதில் வரும்? ஒரு பதில் வராது. வேலைக்கு போற டைம்ல போயிட்டு அப்படியே ஒரு போட்டோவோ ஏதாவது இருக்கும், வசனம் இருக்கும், அங்க போயிட்டு இந்த எண்ணெய் இருக்கும், எடுத்து இங்க கொஞ்சம் வச்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு போறோம். எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பார் சொல்லுங்க? எப்படி பதில் கொடுக்க முடியும்? எப்படி? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த கிரிக்கெட்ல நீங்க நேற்று தான் பார்த்துருக்கீங்களே, மறுபடியும் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த பையன் அவன் போறான், வரட்டும் பார்ப்போம், வரும்போது பிடிச்சிக்கலாம் அப்படி இப்படி நின்றுருக்குறான். இது பவுண்டரிக்கு வெளியே நின்னா வச்சுக்கோங்களேன், பிடிக்கும்போது வெளியே நிற்கிறான்னா அந்த பால் வந்த அப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு போனான்னா அது விழுந்துடும் கீழே. அப்போ அவன் ஜெயிச்சிருவான் இல்லையா? அது மாதிரி சிலர்லாம் அப்படித்தான் இருக்காங்க, பவுண்டரிக்குள்ளே இல்லை, சிலர்லாம் வெளியவே நிற்கிறாங்க. எப்பவும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கார் பிரதர், என்ன நேசம் இல்லை, இன்னும் ஆண்டவருக்காக தான் வாழ்றேன். எப்படி வாழ்றீங்க? ஆண்டவருக்காக தான் வாழ்றேன். எப்படி வாழ்றோம்? ஆண்டவருக்காக கேட்கறதே கிடையாது, டைம் ஒதுக்குறதே கிடையாது. நேரம் இருக்கும்போது ஜெபிக்கிறது இல்லை, நேரம் ஒதுக்கி ஜெபிக்கிறது.
நேரம் இருக்கும்போது காலையில் ஜெபிக்கிறான்ல, காலையில் நேரத்தோடு எழும்பி ஜெபிக்கிறது எப்படி? இதெல்லாமே கரெக்டாக வேணும் பாருங்க. இதுக்கு பண்ணலைன்னா நமக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு கேட்டால் அந்த பால் எப்பவுமே ரெடியாக இறங்கி வரத்தான் செய்யுது, இவன் போய் அங்கே நிற்கணும். அதே மாதிரி தான் தேவன் எப்பொழுதும் சுகமளிக்கிறவராக இருந்து கொண்டே இருக்கிறார், ஐஸ்வர்யம் கொடுக்கிறவராக இருந்து கொண்டே இருக்கிறார். நாம் அதற்காக ஆயத்தமாகி விருப்பத்தோடு காத்திருக்க வேண்டும். நீங்க அதை செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பா அற்புதம் நடக்கும். அதனால தான் யாக்கோபுல இதை சொல்றாரு, நீங்க எல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு என்ன செய்யாதனால பெற்றுக்கொள்ளவில்லை? ஏன் உங்களுக்கு கிடைக்கல? ஏன்னு சொன்னா நீங்க விண்ணப்பம் பண்ணாதனாலே பெற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசித்து பாருங்க மறுபடியும், நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. விண்ணப்பம் பண்ணாத நிமித்தமாகி நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, அப்படிதான் சொல்றாரு. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால் உங்களுக்கு சித்திக்கவில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால பெற்றுக்கொள்ளாமல். 2 விதமாய் சொல்றாரு. ஒன்னு, எல்லாம் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆனா ஜெபம் பண்ணல, அதனால கிடைக்கல. இன்னொன்னு என்னன்னா, தங்களுடைய இச்சை தேவனுக்கு மகிமை உண்டாகிறதுக்காக விண்ணப்பம் பண்றதில்ல. ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பீரானால் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, கர்த்தர் கொடுத்துறாரு. அப்புறம் பார்த்தா இவங்களுடைய பெயரையும் உங்களுடைய புகழையும் மேன்மைப்படுத்துவதற்காக, தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பம் பண்றதுனால கிடைக்காது. அங்கதான் பிரச்சனை. அப்ப நான் ஜெபம் பண்ணும்போது எப்படி கேட்கணும்னா, தேவனே உங்க நாம மகிமைக்காக என்னை எழுப்புங்க, நான் சுகமா இருந்தா என்ன பண்ணுவேன் கேட்கிறார். எசேக்கியா ராஜா எழுப்பி விட்டார் 15 வருஷம், அதிகமாக்கி 5 வருஷம், ஆமா 15 ஆண்டுகள் அதிகமாக்கி கொடுத்தார். 15 ஆண்டுகள் அதிகமாக்கி கொடுத்தாரு. என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க எசேக்கியா ராஜா? அதுதான் அங்க வாசிக்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா, எசேக்கியா ராஜா தேவனுக்காக வாழவில்லை. தப்பு. நான் தேவனுக்காய் வாழ்வேன், தேவனுக்காய் வாழ்வேன். எனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கப்படணும். நீ என்ன பண்ணுவ? அந்த பணத்தை வச்சு என்னையா பண்ணுவேன்? அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு என்ன பண்ணுவேன்? உங்களை பவரை வச்சு என்ன பண்ணுவேன்? உனக்கு வேலை கிடைச்சா என்ன பண்ணுவேன்? தேவனுக்கு மகிமை கொண்டு வருவியா? இல்லைன்னா கிடைச்சி உங்க பிரயோஜனம் கிடைக்க வாய்ப்பும் கிடையாது. பாருங்க, வேத வசனத்தின்படி அப்ப ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவனை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து அவனோடு இருந்து அவனை நான் கனப்படுத்துவேன், நான் விடுதலை ஆக்குவேன் என்றார். நான் என்ன சொல்றேன்னா, முழுக்க முழுக்க நாம் தேவனை சார்ந்து எல்லாம் வாழும்போது, ஜெபம் நான் பார்க்கும்போது கர்த்தர் சமூகத்தில் போய் அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை ரிலீஸ் பண்றோம், எடுத்துக்கிறோம். ஆகவே இதெல்லாம் வந்துட்டு நாம் எங்க இருக்கிறோம் என்று எதிர்பார்த்து நம்ம அதை என்ன பெற்றுக்கொள்வது. இன்னும் என்னன்னா, இப்ப என்னன்னா, ஆண்டவர் கொடுக்கிறாரு, பிசாசு இருந்துட்டு அவன் தான் வந்து தடை பண்றான், கிடைக்க விடாம பண்றான். தேவன் கொடுக்கிறார், கவனிங்க, தேவன் நன்மைகளை கொடுக்கிறார், பிசாசு தடை பண்றான், அவன் நம்ம கிடைக்க விடாம ஆக்குறான். அவன் தான் எல்லா தீமைக்கும் காரணரா இருக்கிறான். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் என்னன்னா, உங்களை அழிக்கிறது தான் நோக்கம். யார் அழிக்கிறது நோக்கம் சொல்லுங்க? உங்களை ஒன்றுமில்லாமல், எல்லாம் கவனிங்க, ஒன்றுமில்லாமல் உங்களை அழிப்பதுதான் பிசாசுனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, உங்களை கொள்றதுலே திட்டம் போட்டு சுத்தி திரிகிறான். அதனாலதான் இவங்க பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். அவனுக்கு தான் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு எண்ணம். உங்களுக்கு ஆண்டவருக்கு அந்த எண்ணம் கிடையாது. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ரெடியா இருக்கிறார். நம்ம தப்பாக என்றதுனால நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். தப்பா எண்ணாதீங்க, தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். பிசாசு என்ன பண்றான்னா பாருங்க, 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல பிசாசு செய்யற வேலையை பாருங்க, தெளிவா இருங்க. 8ஆம் வசனம் 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஏன்னு கேட்டா அவன் தான் நம்மளை அழிக்க வகை தேடுறான், அவன் தான் நம்மளை கொல்ல திட்டமிட்டிருக்கிறான், அவன் தான் நமக்கு எல்லா குறைவுகளையும் கொண்டுட்டு வரவன். ஆமா, யார் கொண்டு வரா சொல்லுங்க? உறங்கிட்டே இருக்காங்க, சொல்லுங்க. யார் கொண்டு வர தீமைய? இது கரெக்டா புரிஞ்சிடும். எல்லா தீமைக்கும் பிசாசு காரணர், எல்லா நன்மைக்கும் தேவன் காரணர். சகல நன்மையும் சகல நன்மையான ஈவுகளும் அவரிடத்திலிருந்து தான் வருது. எந்த ஒரு தீமையும் அவரிடத்திலிருந்து வராது, நமக்கு வராது. பார்த்தீங்களா? தேவனை கரெக்டா புரிந்து கொள்ளணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். எப்படி புத்தி உள்ளவங்க? தெளிந்த புத்தியோடு இருக்கிறவங்க. உங்களுடைய புத்தி மண்டலம் கரெக்டா இருக்கட்டும், புத்தி சரியா வேலை செய்யட்டும். தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு நன்மைகள் வருகிறது. எல்லா நன்மைகளுக்கும் அவர்தான் காரணர். எந்த ஒரு தீமைக்கும் அவர் காரணரே கிடையாது. எந்த தீமையும் அவர் எனக்கு கொடுக்கவே கிடையாது. புரிந்து கொண்டீர்களா?
கொடுக்க மாட்டார், இன்னைக்கும் கொடுக்க மாட்டார். அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, பேதுரு 1 பேதுரு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். புத்தி நல்லா தெளிவா இருக்கட்டும், அப்புறம் விழித்திருங்கள். ஏன்னா அவன் இப்ப சுற்றிட்டு இருக்கிறான். யாரு? ஏனெனில் உங்கள் எதிராளியாக்கிய பிசாசானவன் எவனை கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் ரெடியா இருக்கிறான். எப்படியாவது உங்களை க்ளோஸ் பண்ணணும், எப்படியாவது உங்களை அழிக்கணும், எப்படியாவது. பாத்தீங்களா? இப்ப கேள்வி நிறைய இருக்குது தேவ மக்களுக்கு. ஏன் 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 அப்படி கேட்காதீங்க. ஏன் ஏன் கேட்கிற கேள்வியை நிறுத்துங்க. ஏன் என்று கேட்கறத விட என்ன செய்யணுங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ண வேண்டும், என்னுடைய பாகம், என்னுடைய வேலை என்ன, ஏன் என்னுடைய பாகத்தில் நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, இதை நீங்க கவனிங்க. அதை எதை செய்யணும்னு சொல்லி கண்டுபிடிங்க. என்னன்னா பிசாசு எப்பவுமே நம்மளை கொல்றதுக்கு வகை தேடி சுற்றி தெரியுறான். எப்படிதான் அழிக்கலாம், எப்படிதான் கொல்லலான் இருக்கான் அவன். நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க. நீங்க எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோம். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீர்கள்? ரொம்ப நேசிக்கிறீங்களா? கொஞ்சமாவா? இங்கன்னா கொஞ்சம், இங்கன்னா கொஞ்சம். ஃபுல்லாக நான் நேசிக்கிறேன். இயேசுவை நான் நேசிக்கிறேன். அவர் தான் என்னுடைய எல்லாம். நேசிக்கிறீங்க இல்லையா? கையை வச்சுட்டீங்க, நேசிக்கலையா? கை தூங்க. நான் 2 கையும் தூக்கிறேன்னு நினைச்சேன். ஒத்த கை தான் தூக்குறீங்க. ஆமா, 2 கையும் தூக்குனா ஆமாப்பா உண்மை தான், நான் ரொம்ப நேசிக்கிறேன். சரி, நேசிக்கிறீங்க. ஆனா பிசாசு இயேசுவை நேசிக்கல. அவன் இயேசுவை பகைக்கிறான். ஆமா, இயேசுவை பகைக்கிறான். உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை பகைக்கிறான். அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை காரணமே. தேவன் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் தான் பிரச்சனையை கொடுத்து உங்களை புடமிடுறார் பிரதர், சோதிக்கிறார் பிரதர், உங்களை சுத்தப்படுத்துறார் பிரதர்ன்றாங்க. எப்படி உங்களை சுத்தப்படுத்துவார்? பிரச்சனை அனுப்பியா, வியாதி அனுப்பியா? இதை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா எப்பவும் ஒண்ணுமில்லாம நம்பாதீங்க. இதெல்லாம் பிரச்சனை அனுப்பல. ஏன்னு கேள்வி வருது. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? நான் கரெக்டாக தானே கர்த்தரை ஆராதிக்கிறேன், தேவனை தேடுறேன், அவருக்காக தான் வாழ்றேன், எந்த தப்பும் பண்ணலையே, எங்கேயும் நான் போகலையே, எதுக்காக எனக்கு இப்படி வந்துச்சு? ஏன் ஏன் ஏன்? இந்த கேள்விக்கு பதில் பிசாசு தான் பதில், வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் தான் இதெல்லாம் பண்றான், அவன் தான் உங்களை அழிக்கிறான். நீங்க கேட்டுட்டே போயிடக்கூடாது. கொஞ்சம் கவனிங்க. தேவன் உங்களுக்கு இதை கொடுத்து, இந்த வியாதியை கொடுத்து, இந்த கொடூரத்தை கொடுத்து, இந்த பஞ்சத்தை கொடுத்து உங்களை சோதிக்க மாட்டார். உங்களை சோதிச்சு உங்களை பரிசுத்தமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய சிந்தப்பட்ட வல்லமையான ரத்தத்தினாலே எல்லாரையும் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கும் போது உபத்திரவத்தை அனுப்பி உங்களை பரிசுத்தமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி உபத்திரவத்தை அனுப்பி உங்களை பரிசுத்தமாக்க தேவன் விரும்புவாரானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அவர் மதிக்கவில்லை, முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று ஆகிவிடும். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தம் பரலோகத்திலே முக்கியமான ஒன்றாயிருக்கிறது, இந்த பூமியிலே முக்கியமான ஒன்று, தேவன் மதிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. தேவன் அதையே சிந்தி இருக்கிறார். அவர் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை மதிக்கிறபடினாலே, அந்த ரத்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதுல வரும் பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு. இப்ப நீங்க அமர்ந்திருக்கிறீர்களே, ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். யாரு நீங்க? இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். நீங்க தான் சொல்றீங்க, வேற எல்லாம் எங்களை பாவின்னு தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? பாட்டு மட்டும் பாடுறோமே, அது அந்த பாட்டையாவது நான் இப்போ அந்த பாட்டு நான் எழுதலை, புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் அந்த பாட்டு எழுதலை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபாதர் பெர்க்மன் ஐயா அவங்க எழுதினாங்க. வசனத்தின்படி தான் எழுதினார். சொல்லுங்க, அந்த பாட்டை பாடுங்க. நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இது நம்புறீங்களா? இப்ப நான் சொன்னதுதான் நம்ப முடியலன்னா இதை நம்புறீங்களா? வசனம் சொல்லுது உங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் என்று. எதனால் நீதிமான் ஆக்கி இருக்கிறார்? இரத்தத்தாலே கழுவி நீதிமான் ஆக்கி இருக்கிறார். எந்த இரத்தத்தினாலே? சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி உங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். இரத்தத்தாலே கழுவி உங்களை பரிசுத்தவான் ஆக்கி இருக்கிறார். அப்ப நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். இப்போ உங்களை அதுக்கப்புறம் ஒரு உபத்திரவத்தை அனுப்பி, ஒரு வியாதியை கொடுத்து, ஒரு பிரச்சனையை அனுப்பி, ஒரு பஞ்சத்தை அனுப்பி உங்களை போட்டு நல்லா தாக்கி அடிச்சு நொறுக்கி, என்ன அதுக்கப்புறம் உங்களை பரிசுத்தவான் ஆக்கணும்னா
அது தேவனுடைய திட்டமே கிடையாது. அப்படி ஆக்க மாட்டார். தப்பா எண்ணக்கூடாது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. இதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கான், இதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். பிசாசு தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், அழிவுக்கு காரணம். தேவன் அது காரணம் அல்ல. தேவன் நல்லவர். தாவீது இதெல்லாம் புரிந்து கொண்டார். தாவீது இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன், அவர் நல்ல தியானிக்கிற மனுஷன் புரிஞ்சிடும், கரெக்டா புரிஞ்சிடும், தெரிஞ்சிடும் தெளிவா. வாஸ்து பார்த்தா தெரியும், வாசிக்காத ஆள் தான் தெரியாத போல தெரியுது. அவன் நல்ல வாஸ்து பார்த்தாலே தெரியும் எந்த தீமைக்கும். ஒன்றும் இல்லை, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தை மட்டும் வாஸ்து பார்த்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஆண்டவரை பற்றி யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்கன்னா, வாஸ்து பார்த்து முடிச்சுட்டு பேசுனீங்கன்னா, தேவன் நல்லவர், பிசாசு கெட்டவர், பதில் கொடுப்பீங்க. அதான் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் இயேசு யாரையும் கொல்லலை, அங்கே யாருக்கும் வியாதியை கொடுக்கலை, யாருக்கும் குஷ்டரோகத்தை கொடுத்தாரா சொல்லுங்க? வாசிக்கிறோமா? அப்படி ஆண்டவர் வந்தார், அங்கே ஒரு மனிதன் இருந்தான், அவனை தொட்டு நீ குஷ்டரோகியா மாறு, கொஞ்சம் பொறுத்தவொடனே நீ வந்து பரிசுத்தமாவாய், எங்கிட்ட வந்து கேளு, நான் அவனை பரிசுத்தமாகிறேன். அப்படியே சொன்னாரு? அப்படியெல்லாம் கிடையாது. தேவன் அப்படி பண்றதே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய புத்தியில தெளிவு வர வேண்டும். தேவன் அந்த வேலையெல்லாம் பண்றதே கிடையாது. தேவன் அழிக்கிறது வேலையே கிடையாது அவர்கிட்ட. அவர் வந்துட்டு அவர் ஜீவாதிபதி, ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை நமக்காக ஈந்து நம்மை மீட்டிருக்கிறார். அப்போ பிசாசு தான் பாருங்க காரணம், பிசாசு தான் இதுக்கு காரணமே. கவனிங்க, அதனால தான் அங்க சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவரா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். அப்ப இதுக்கு பின்னாடி இருக்க பிசாசு தான் காரணம்.